இன்னைக்கு நரேந்திர மோடியினுடைய கூட்டாளியாக இது தேர்தல் ஆணையம் செயல்படுவதனால் இன்றைக்கு மிகப்பெரிய இழிவை தேர்தல் ஆணையத்தின் மூலமாக இந்த தேசமே சந்தித்திருக்கிறது. உதாரணத்துக்கு டெக்ளரேஷன் கொடுக்குறாங்க, என்ன செய்யும் இசிஐ? நான் ஒரு கேள்வி கேட்க மாட்டேன். டெக்ளரேஷன் அப்படி கொடுக்குறாங்க, என்ன செய்வாங்க இசிஐ? மிஞ்சி அந்த ஆதாரங்களை சரிபார்க்கணும், அதுல தப்பு இருந்தா அது நடவடிக்கை என்ன நடவடிக்கை எடுப்பாங்க? அறிவு கட்டவனே, நான் இவ்வளவு தூரம் என்னுடைய உழைப்பை போட்டு 6 மாசம் வந்து ஓன்ட்ட வந்து நிக்காம நான் இந்த டேட்டாவெல்லாம் எடுத்தது ஒன்னு அம்பலப்படுத்துறது தாண்டா, ஓன்ட்டே பராப்புக்கார கொடுப்பேன். இதான் பிரச்சனை. இதுல இந்திய வரலாற்றிலேயே இவ்வளவு வந்து ஆக்ரோஷமா வந்து ஒரு எதிர்கட்சி தலைவரை பார்த்து தேர்தல் ஆணையம் பேசுவது வந்து இப்பதான் எடுத்துக்கலாம். இப்ப ராகுல் காந்தி கேஸ்ல கொடுத்தா என்ன நீ ஆதாரம் கொண்டு வாங்குறீங்க. இப்ப ஆதாரத்தை உங்ககிட்ட தான் வாங்கணும். நீங்களே அபிஷியலா கொடுங்க. நீங்க அபிஷியலா நீக்கிறவங்களோட லிஸ்ட் எல்லாம் கொடுங்க, நாங்க எப்படி ப்ரூவ் பண்றோம் பாருங்க. இதான் பாயிண்ட். அப்ப என்ன சொல்றீங்க? நீதிமன்றத்துக்கு செல்வதனால் கடந்த காலங்களில் அதே மாதிரி மகாராஷ்டிரா தேர்தலில் நடந்த அந்த 35 புதிய வாக்காளர்கள், 35 லட்சம் புதிய வாக்காளர்கள் வந்து முறைப்படி 5 ஆண்டுகளில் சேரப்பட்டதாக தேர்தல் ஆணையத்தில் கணக்கிருக்கு. வாக்களித்தவர்கள் 45 லட்சத்துக்கு மேல, கிட்டத்தட்ட 10 லட்சம் பேர் வந்து புதிய வாக்காளர்கள் வந்து எங்கிருந்து வந்தாங்கன்னே தெரியல. மக்களின் கனவு இல்லங்களை அழகாக வடிவமைக்கும் விஜயன் தமிழ்நாட்டில் பல அமினிட்டிஸ்களை அறிமுகப்படுத்திய முதல் டெவலப்பர். விகடனின் சிறப்பு நேர்காணலுக்கு வரவேற்கிறோம். எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி மிகப்பெரிய குற்றச்சாட்டை தேர்தல் ஆணையத்தின் மேல வச்சிருக்காரு. கர்நாடகாவில் இருக்கிற மகாதேவபுரா அப்படிங்கிற ஒரு சட்டமன்ற தொகுதியில வாக்காளர் பட்டியலில் 1,250,000 வாக்காளர்கள் போலியாக இருக்கிறதாகவும், அவங்க வாக்களிச்சுதான் பாஜக ஜெயிச்சிருக்கிறதாகவும், தேர்தல் ஆணையம் பாஜகவுக்கு உதவுறதாகவும், இப்படி இந்தியா முழுக்க இருக்கிற எல்லா தொகுதிகளிலுமே வாக்காளர் பட்டியலில் முறைகேடுகள் இருக்கு, அதனாலதான் பாஜக ஜெயிக்குது அப்படிங்கிற குற்றச்சாட்டை ராகுல் காந்தி வச்சிருக்காரு. அது தொடர்பாக பல்வேறு கேள்விகள் இருக்கு. அதை பத்தி தான் நம்ம இன்னைக்கு தமிழக இளைஞர் காங்கிரசினுடைய பொதுச் செயலாளர் திரு அலீம் அல் புகாரிட்ட வந்து பேசியிருக்கிறோம். சார் வணக்கம். நான் முதல்ல தேர்தல் ஆணையம் ராகுல் காந்தியினுடைய குற்றச்சாட்டுக்கு வச்சிருக்கிற எதிர்வினையிலிருந்து ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறேன். இந்த குற்றச்சாட்டுகளை எல்லாம் நீங்க ஆதாரபூர்வமாக டிக்ளரேஷனாக கொடுக்கணும் அப்படின்னு தேர்தல் ஆணையம் கேட்கிறாங்க. அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? அதாவது இதுவே வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு டெக்ளரேஷனாக நீங்கள் கொடுக்கணும். அஸ் பெர் எலக்டோரல் அந்த ரூல்ஸ் படி சொல்லியிருப்பாங்க. இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் எலக்டர்ஸ் ரூல் 1960 படி நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னு. அப்படி முதல்ல ஒரு ப்ரொவிஷன் இருக்கா அப்படின்னா, முதல்ல ஆரம்பத்திலேயே அப்படி ஒரு நடவடிக்கை வந்து ஈஸியால் வந்து இனிஷியேட் பண்ணவே முடியாது. சட்டப்படி அதுக்கு இடமே இல்லை. ஏன் அப்படின்னா, நீங்கள் அதனுடைய பார்ட் 1ல் இருக்கக்கூடிய அதனுடைய விதிகளின்படி பார்த்தீங்க அப்படின்னா, அப்படி ஒரு குற்றச்சாட்டை செய்கிறதா இருந்தால் அந்த தேர்தல் முடிஞ்சு 30 நாட்களுக்குள்ள இப்படி வந்து புகாரை தரணும். ரொம்ப ரூல்ஸாக பேசுகிறதா இருந்தால் 30 நாளைக்குள்ளே கொடுத்தாதான் தேர்தல் ஆணையத்தினால அதன்படி நடவடிக்கை எடுக்க முடியும். இது நம்பர் 1. அதே மாதிரி டெக்ளரேஷன் கொடுக்க சொல்கிறாங்க. நடவடிக்கை எடுக்கிறதுன்றது 30 நாளைக்குள்ள. அப்படி டெக்ளரேஷன் இவரே வந்து பிரமாண பத்திரமாக தாக்கல் பண்ணி டெக்ளரேஷன் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னால், அப்படி டெக்ளரேஷன் அவர் கொடுக்கறதா இருந்துச்சுன்னு சொன்னால் அது 45 நாளைக்குள்ளே தரணும். இது 30 நாளைக்குள்ளேயும் நடக்கல, இது 45 நாளைக்குள்ளேயும் நடக்கல. மாறாக அப்போ என்ன சொல்லலாம், இவ்வளோ நாள் ஏன் அப்படின்னா, இந்த தரவுகளை எடுக்கிறதுக்கு மட்டுமே 6 மாத காலங்கள் உண்டு. அடுத்ததுல இன்னொரு கொஸ்டினுக்கு வரும். நீங்கள் கேட்டதே என்னுடைய 2 பார்ட்டாக இருக்கு என்னுடைய ரிப்ளை. ஃபர்ஸ்ட் இதில் என்னன்னா, இசிஐ வந்து வெளிப்படைத்தன்மை உறுதி செய்ய வேண்டிய இசிஐ சில கேள்விகள் நாம் கேட்போமே. ஆனால் ராகுல் காந்தி கேட்ட கேள்விக்கு நெக்ஸ்ட் வந்துட்டு இது சில கேள்விகள் கேட்டாலே ஏன் ராகுல் காந்தி இந்த டெக்ளரேஷன் பக்கமா போக மாட்டேங்கிறாரு அப்படிங்கிறது இன்னும் ரெட்டாரிக்கான நிறைய பதில் இருக்கு என்கிட்ட. இப்ப நான் லாஜிக்கா ஃபர்ஸ்ட் வந்து ரூல்ஸ் படி சொல்லிட்டேன். முதல்ல இசிஐக்கு அப்படி நடவடிக்கை எடுக்கிற அதிகாரம் இருக்குதா? சரி, உதாரணத்துக்கு டெக்ளரேஷன் கொடுக்குறாங்க, என்ன செய்யும் இசிஐ? நான் ஒரு கேள்வி கேட்க மாட்டேன். டெக்ளரேஷன் அப்படி கொடுக்குறாங்க, என்ன செய்வாங்க இசிஐ? மிஞ்சி அந்த ஆதாரங்களை சரிபார்க்கணும், அதுல தப்பு இருந்தா அது நடவடிக்கை என்ன நடவடிக்கை எடுப்பாங்க? என்ன நடவடிக்கை எடுப்பாங்க? அது கேள்விக்குறிதான். அவங்களால முடியாது. ஏன் நீங்க அவங்க தேர்வானது ரத்து நீங்க சொல்லுவீங்க? உங்களுக்கு அந்த அதிகாரம் இருக்கா? அப்போ எதுக்கு? அப்போ இப்போ அடுத்த பாயிண்ட் வரேன் பாரு. 2வது முக்கியமான ஆன்சர். அறிவு கட்டவனே, நான் இவ்வளவு தூரம் என்னுடைய உழைப்பை போட்டு 6 மாசம் வந்து ஓன்ட்ட வந்து நிக்காம நான் இந்த டேட்டாவெல்லாம் எடுத்தது ஒன்னு அம்பலப்படுத்துறது தாண்டா, ஓன்ட்டே பராப்புக்கார கொடுப்பேன். இதான் பிரச்சனை. என்னுடைய நோக்கமே உங்களை அம்பலப்படுத்துவதுதான். என்னுடைய வாதமே நீங்கள் திருடர் என்பதுதான். உங்ககிட்டே நான் என் கஷ்டத்தை சொல்லுவேன். நான் வந்து ரெடிகுலஸா இல்லை. இதனாலதான் நாங்க வந்து அந்த டெக்ளரேஷன் பக்கமா போறது இல்லை. ஏன்னா ஒன்னு நான் சொல்லிட்டேன், 2 விதமான ஆன்சர் சொல்றேன். ஒன்னு, உங்களுக்கு அதிகாரமே கிடையாது, இதை விசாரிக்க உங்களால முடியாது. நீங்க விசாரிச்சாலும் அதுக்கு லாஜிக்கல் முடிவு வராது. அதாவது ஆக்சுவலி ஸ்பீக்கிங் இன்னொரு பாயிண்ட். 3வது இன்னொன்னு சொல்றேன். ரியல் டைம் சினாரியோவில் அப்பாவுடைய வழக்கு இன்னும் போய்கிட்டு தான் இருக்கு. அதுக்கு ஒரு முடிவு வந்ததா காணும். இப்ப இவர்கள் நாடுவது என்னன்னா, நீங்க நீதிமன்றத்துக்கு போயிருங்க, நாங்க அதை நிறுத்து போக வச்சிடறோம்.
ஏன்னா ப்ராசஸ் இருக்கு, லீகல் ப்ராசஸ் இருக்கு. இப்போ எங்களுக்கு இன்ஸ்டன்டா சில ஜஸ்டிஸ் தேவைப்படுது. அந்த இன்ஸ்டன்டான ஒரு ஜஸ்டிஸ் எங்கிருந்து கிடைக்கும் என்று சொன்னால் மக்கள் மன்றத்தில் தான் கிடைக்கும் என்பதனால் தான் இதை மக்கள் மன்றத்துக்கு கொண்டு போறோம். இதுல இந்திய வரலாற்றிலேயே இவ்வளவு ஆக்ரோஷமா ஒரு எதிர்க்கட்சி தலைவரை பார்த்து தேர்தல் ஆணையம் பேசுவது இப்பதான் எடுத்துக்கலாம். அதுக்கு நீங்க கூட ஒரு கேள்வி கேட்கலாம், இப்பதான் ஒரு எதிர்க்கட்சி தலைவர் இவ்வளவு ஆக்ரோஷமா தேர்தல் ஆணையத்தை வச்சு குற்றச்சாட்டம் வைக்கிறாரு. இல்ல இந்த முறை ஆதாரமோட வச்சிருக்காரு. இதுக்கு முன்னாடி நிறைய குற்றச்சாட்டுகள் இருந்துச்சு. இப்ப ஆதாரத்தோட நம்ம வைக்கும் போது, அதுவும் தேர்தல் ஆணையம் கொடுத்த ஓட்டர் லிஸ்ட்ல இருந்து ஆதாரம் இருக்கு அப்படின்னும் போது அதை நம்ம ஒரு நீதிமன்றத்துக்கோ இல்ல வேற ஏதாவது மூன்றாவது அமைப்புக்கோ ஏன் எடுத்துட்டு போக கூடாது? அப்ப இன்னும் தீவிரமாக அது நிறுவப்படும்ல அங்க தப்பு இருக்கு அப்படிங்கிறது. ஃபர்ஸ்ட்ல நீங்க சொன்னது ஓகே, ஓரளவு உடன்படலாம். ரெண்டாவது ஒன்று சொன்னீங்க பாத்தீங்களா, இது தீவிரமாகும்னு. அது ஆகாதுங்கிறதுனாலதான் மக்கள் மன்றத்துக்கு கொண்டு வரோம். ஆகலை கடந்த காலங்கள்ல. இப்போ நீங்கள் நான் பீயிங் அன் அட்வொகேட் ரொம்ப க்ளோஸாக எல்லாத்தையும் வாட்ச் பண்ணியிருக்கேன். எஸ்ஐஆர் மற்றும் எல்லா சட்ட ரீதியான விஷயங்களில் தொடர்ந்து அது சம்மந்தமான புத்தகங்கள் எல்லா தரவுகளையும் வாட்ச் பண்ணியிருக்கேங்கிற அடிப்படையில், அதில் ஒரு ஸ்டூடெண்ட் அப்படிங்கிற அடிப்படையில் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ சமீப காலமாக விவிபேட் சம்மந்தமாக தீர்ப்பு வந்தது. இந்த தேர்தலுக்கு முன்னால் விவிபேட் ஸ்லிப்பு சம்மந்தமாக வந்தது. அதில் நீதிமன்றங்களுடைய ஒவ்வொரு வார்த்தையுமே நிறைய முரண்கள் இருக்கும். அதாவது அந்த தீர்ப்பை குறை சொல்லலாம், யார் வேணா குறை சொல்லலாம், அது உள்ளர்த்தம் கற்பிக்க கூடாது. ஆனால் நாம் அதை விமர்சனத்திற்கு உட்பட்ட அந்த தீர்ப்பாக அது இருந்ததா என்றால், உதாரணத்துக்கு இவிஎம் தான் எஃபெக்டிவ்லி இட் ஹாஸ் எராடிகேட்டட் பூத் கேப்சரிங் அப்படின்னு நீதிமன்றம் சொல்லிச்சு. அதை பிஜேபி காரங்களும் வரவேற்றாங்க. சொல்லப்போனால் நரேந்திர மோடியே அந்த தீர்ப்பை வரவேற்றார். ராஜஸ்தான் பரப்புரையில் கையை தூக்கி எதிரிகளுடைய சதிகள் எல்லாம் சுக்குநூறாக உடஞ்சிருச்சுனார். எனக்கா சிரிப்பு. இது தேர்தல் ஆணையம் கூட கொண்டாடாது, யாருமே கொண்டாட முடியாது. தேர்தல் ஆணையத்துக்கு வேலை என்ன? இப்படி நடத்தணும், அப்படி நடத்திட்டு போகணும். தேர்தல் ஆணையத்துக்கு லாபமும் இல்லை நஷ்டமும் இல்லை அந்த தீர்ப்புனால, இல்லையா? ஆனால் நரேந்திர மோடி எதிரிகளுடைய சதியெல்லாம் சுக்குநூறான்னு ஒருங்கிருச்சு, இன்னைக்கு உச்சநீதிமன்றம் அவங்களுக்கு சம்மட்டி அடி கொடுத்துருக்கு அப்படின்னாரு. சரி, ஒரு பக்கம் இருக்கட்டும். அந்த தீர்ப்பில் நீங்கள் பார்த்தீங்கன்னா பூத் கேப்சர், அப்போ நான் பிஜேபி காரங்களை கேட்டேன், பூத் கேப்சரிங் எராடிகேட் பண்ணியிருக்கு அப்படின்னு தீர்ப்பில் இருக்குது. நீங்களும் இந்த தீர்ப்பு சூப்பர் அப்படிங்கிறீங்க. முந்தா நேற்று தான் உங்களால் அமித் மால்வியா வெஸ்ட் பெங்காலில் மம்தா பானர்ஜி பூத் கேப்சரிங் பண்ணிட்டாங்கன்னு போட்டுக்கிட்டு இருக்காரு. ரெண்டுல ஏதாவது ஒரு பக்கத்தில் இல்லைங்க. இது எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, அந்த வழக்கு அந்த தீர்ப்புமே ஏகப்பட்ட முரண்கள். அதில் விவிபேட்டுக்கு ஆதரவாகத்தான் தீர்ப்பு வந்திருக்க வேண்டும், ஆனால் வரல. இது ஒன்று. அதே மாதிரி ஃபார்ம் 17C சம்பந்தமான வழக்கு. ஃபார்ம் 17Cயை வெப்சைட்டில் வெளியிட்டுருங்க. உங்களுக்கு ஃபார்ம் 17C ஒரு மிக முக்கியமான அங்கம் தேர்தலில். அது வெளிப்படைத்தன்மையை உறுதி செய்வதில் ரொம்ப பெரிய பங்காற்றும். ஏன்னா அதில் பூத் வைஸா யாருக்கு எவ்வளோ ஓட்டு, எந்த தரவு எதுலேருந்து வந்திருக்குங்கிறது முதற்கொண்டு எல்லா தெளிவும் அதில் இருக்கும். அங்கே அந்த ஃபார்ம் 17C இஷ்யூ வரும்போது என்ன சொன்னாங்க அப்படின்னா, நீங்கள் வெளியிடுற ஃபார்ம் 17Cயில் வர்ற பர்சன்டேஜுக்கும் கடைசியில் இவ்வளோ ஓட்டு போலா இருக்குன்னு நீங்கள் சொல்கிறதுக்குமே கிட்டத்தட்ட 8% 10% வாக்கு வித்தியாசம் இருக்குது. 92 கோடி வாக்காளர்களில் 10% எவ்வளோ? 9 கோடி இல்லையா? அவ்வளோ வித்தியாசம் இருக்குன்னு சொல்லும்போது வெக்கமே இல்லாத தேர்தல் ஆணையம் என்ன சொல்லிச்சுன்னா, ஒரு அவ்வளோலாம் இல்லை, 2-3% வித்தியாசம் தான் இருக்குன்னு. யோசிங்க, இப்படி தேர்தல் ஆணையமே ஒத்துக்குது அந்த வழக்கில். அப்படின்னா தீர்ப்பு எப்படி வந்திருக்கணும் நியாயமா? அதன் பின்னால இதை வெப்சைட்டில் வெளியிட்டுருங்க, வெளிப்படைத்தன்மையை உறுதி செய்யறதுக்கு வெப்சைட்டில் வெளியிட்டுருங்க அப்படின்னு சொல்லும்போது, அப்படி வெளியிட்டா அதை மார்க் பண்ணி எடுத்து குழப்பத்தை விளைவிச்சிருவாங்க அப்படின்னு சொன்னாங்க. இப்போ நாம என்ன செய்யறோம், நீங்க வழக்குன்னு சொன்னதுனால நீதிமன்றத்தில் என்னென்ன நடந்துகிட்டு இருக்குது, வெளிப்படைத்தன்மையை நோக்கி நகர்த்தப்படுகிறது தேர்தல் ஆணையம். அவ்வளவு தூரம் எந்த அளவுக்கு தன்னை வெளிப்படைத்தன்மையிலிருந்து விலக்கி கொள்ள வேண்டுமோ அந்த அளவுக்கு தெளிவாக நடந்திருக்கு. அடுத்த கட்டம், அப்போ இதே வழக்கில் அபிஷேக் மனு சிங் என்ன சொல்றாரு, ஓகே வேணா ஒன்று செய்யலாம், அப்போ கையில் கொடுத்துருங்க, ஒவ்வொரு பூத் ஏஜென்ட் இருப்பாங்க இல்லையா, அவங்க கையில் கொடுத்துருங்க. அப்போ இல்லை, அப்போ தேர்தல் ஆணையம் சொன்னது எங்ககிட்ட மேன் பவர் இல்லை. இப்போ இந்த வழக்கில் அப்போதான் இங்கே வர வேண்டியது, இங்கே வந்துட்டு திரும்ப அங்கே போயிடுறேன். எஸ்ஐஆர் வழக்கில் எப்படி நீங்கள் இவ்வளோ பேரை சரி கண்டிங்க அப்படின்னு பார்த்தா 2.5 லட்சம் பேரை நாங்கள் இந்த பணிக்கு 2.5 lakh வாலண்டியர்ஸ் இறக்கியிருக்கிறோம். அப்போ உங்களுடைய உழைப்பையும் ஆற்றலையும் நீங்கள் வெளிப்படைத்தன்மையை நோக்கி நகர்த்ததுக்காக பண்ணியிருந்தா பரவாயில்ல, இது ஒரு பக்கம் இருக்கட்டும். நீதிமன்றத்தினுடைய ஒவ்வொரு செயல்பாடுகளும் தேர்தல் ஆணையம் தேர்தல் என்று வரும்போது எப்படி அமைந்திருக்கிறது என்று சொன்னால், எங்களுக்கு அது திருப்திகரமாக பெரும்பான்மையாக வரலாற்றிலே அமைந்திருக்கவில்லை. அதாவது நியாயத்தின் பக்கமானதாக இருந்திருக்கவில்லை. ஏன் நீங்க தேர்தல் ஆணையத்தின் மேலும் நீதிமன்றத்தின் மேலுமே நம்பிக்கை இல்லைன்னு சொல்றீங்களா? அப்படி இல்லை, அந்த ஸ்லோ ப்ராசஸ் இருக்கு பார்த்தீங்களா, இதுக்குன்னு ஒரு முறை இருக்கு. அந்த ப்ராசஸ் வர்றதுக்குள்ள இவனுக்கு இந்தியாவை லூட் பண்ணி முடிச்சிருவானுங்க, அதையுமே ஏற்கலை. அப்போ வெளிப்படைத்தன்மையை நோக்கி எவ்வளவு தூரம் இதுவரைக்கும் வரலாற்றில் நீதிமன்றத்தின் வாயிலாக கூட தேர்தல் ஆணையத்தை நாம் நகர்த்தினோமோ, நரேந்திர மோடியின் தலைமையில் இப்போ இருக்கக்கூடிய தலைமையில் என்றால்
ஒரு சிறிய வார்த்தைக்காக அப்படி சொல்றேன். மற்றபடி கேட்டா தனியா பாடின்னு சொல்லுவாங்க. அந்த அறிவு இல்லாம நான் சொல்லல. ஆனா இன்னைக்கு நடந்துட்டு இருக்கிறது அப்படி இருக்கு. அப்ப இந்த தேர்தல் ஆணையம், இந்த நவீன தேர்தல் ஆணையம் என்ன செய்யுது அப்படின்னா, அதுல இருந்து விலகுது. எங்ககிட்ட வந்து மேன் பவர் இல்லை அப்படின்னு விலகுது. அப்படியே நீங்க எஸ்ஐஆர் ப்ராசஸ்க்கு வந்தீங்க அப்படின்னு சொன்னா, இது வரைக்கும் நீதிமன்றத்தில் நடந்த அத்தனை வாதங்களும் தேர்தல் ஆணையத்துக்கு எதிராக தான் இருந்துச்சு. ஒரு வாதம் விடாம எல்லாமே தேர்தல் ஆணையத்துக்கு எதிராக தான் இருந்துச்சு. நீங்க ஏன் சிட்டிசன்ஷிப்பை பத்தி அலசுறீங்க? இட் இஸ் தி செட்டில் கவர்மெண்ட் ப்ரெரகேட்டிவ் அப்படின்னு கேட்டார் ஜஸ்டிஸ் காண்ட். இல்ல நாங்க இந்தியர் இல்லாத வேற, அதெல்லாம் உங்க வேலை கிடையாது. இல்லை பாருங்க, இந்த மாதிரி ஒரு ஓட்டர் ஐடி ஆதார் கார்டு எல்லாமே அக்செப்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லும்போது, ஏன்பா அதை கன்சிடர் பண்ணுங்க அப்படின்னா. இப்போ நான் ஒரு கொஸ்டின் கேட்குறேன், அதை கன்சிடர் பண்ணாமல் நீக்கப்பட்ட 65 லட்சத்து பேருடைய கதி என்ன? அதை ஏற்கலையே. அப்போ அடுத்தது அது நீதிமன்றமே கேட்டுச்சு, எல்லார்ட்டையும் போயிட்டு ப்ராப்பர்ட்டி டாக்குமெண்ட் கொடுங்க, எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் கொடுங்க. இது யார்கிட்ட இருக்காதுன்னா, சச்சார் கமிட்டியின் அறிக்கையின்படியே கடைநிலையில் இருப்பவர்கள், லாஸ்ட்ல முஸ்லீம்ஸ், அவங்களுக்கு மேலே தலித்ஸ். இப்போ இந்த 2 பேர்ட்டு அது இருக்காது. அப்போ ஆட்டோமேட்டிக்காக இன்டெரக்டாக தலித்துகளுக்கு இஸ்லாமியர்களும் வாக்குரிமைன்னு சொல்லிட்டு போயிடலாம். அது இன்டெரக்டாக வந்து அவர்களை வந்து குடியுரிமை இல்லாதவர்கள் மாதிரி தேர்தலை கொண்டு வந்துட்டாங்க. அவர் இல்லைன்னா சொல்லலையே, குடியுரிமை நாங்கள் செக் பண்ணலை, நாங்கள் வந்து தேர்தல் வாக்குரிமையை தான் நாங்கள் பார்க்குறோம்லாம் சொல்லலை. ஏன் அது அப்படி? அப்போ இந்தியர் இல்லாதவர்களும் ஓட்டு போட்டுருவாங்க இல்லையா, அதனால தான் நாங்கள் இதை பண்ணுறோம் அப்படின்னு கூட பதில் சொல்லிச்சு தேர்தல் ஆணையத்தில். தேர்தல் ஆணையம் வந்து உச்சநீதிமன்றத்தை சொல்லிச்சு. அப்போ ஒரு வாதத்தை வந்து திவேதி வச்சார். அடுத்த கட்டம் இப்போ அடுத்தது நேற்றைய முன்தினம் வரும்போது நீதிமன்றத்தில் என்ன சொன்னாங்க, அதுதான் ரொம்ப முக்கியமானது. ஏடிஆர் கேட்ட கேள்வி வந்து 2 ரொம்ப முக்கியமானது. ஏன் நாங்க இப்போ இதுல தான் வந்து ஃபைனலாக வந்து நிற்பேன், ஏன் இதை புகாராக தேர்தல் ஆணையத்துக்கு அந்த அதிகாரம் இல்லை? ஃபர்ஸ்ட் சொல்லிட்டேன். தேர்தல் ஆணையத்துக்கு என்னென்னலாம் அதிகாரம் இருந்திருக்கிறது என்று சொன்னால், புகார்கள் எழுந்த மாத்திரத்தில் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளின் மீது தேர்தல் ஆணையம் நடவடிக்கை எடுத்திருந்திருக்கு. இதுக்கு முன்னால கிரிஜா சிங் நினைக்கிறேன், இதுல 2021 திருப்பதி பை எலெக்ஷன்ல 32,000 வாக்காளர்கள் வந்து போகஸ் ஓட்டர் ஐடி வச்சு ஓட்டு போட்டுட்டாங்க. அப்ப இருந்த ரிட்டர்னிங் ஆபீசருடைய கிரெடென்ஷியல்ஸை பயன்படுத்தி தான் அதை செஞ்சாங்கன்னு பிஜேபி புகார் எழுப்பியது. அந்த புகாருக்கு அப்போது பணியில் இருந்த ஐஏஎஸ் கிரிஜா சிங்கை வந்து பணியிடை நீக்கம் செய்தது தேர்தல் ஆணையம். அப்படி எடுங்கல்ல, அவர்கிட்ட போயிட்டு டெக்ளரேஷன் கொடு, நீ உன் புகார் தப்பா இருந்தாலும் உன் மேல நடவடிக்கை எடுப்புன்னு சொன்னீங்களா? ஆதாரம் கொடுக்காம நடவடிக்கை எடுத்திருக்காங்க. என்னத்தான் ஆதாரம்? டெக்ளரேஷன் கேட்டீங்களா? அவன் டெக்ளரேஷன் கொடுக்கல, தட் இஸ் ஃபார் ஷூர். அல்லது இந்த மாதிரி ரிப்ளை எதுவும் கொடுத்தீங்களா? நீ உன்னுடைய ஆதாரம் தப்பா இருந்துச்சுன்னா இட் இஸ் பனிஷபிள் அஃபென்ஸ் அண்டர் பிஎன்எஸ் சோ ராகுல் காந்தி கொடுத்துருக்கீங்களே, அந்த மாதிரி எதுவும் கொடுத்தீங்களா? நடவடிக்கையில எடுத்தீங்க. சரி, அதை விடுங்க. 2000 இப்போ ஆகஸ்ட் வெஸ்ட் பெங்கால்ல 4 ரிட்டர்னிங் ஆஃபீஸர்ஸ், என்னுடைய இஃப் ஐ எம் நாட் ராங், 2 ஏஇஆர்ஓஸ் சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க தேர்தல் ஆணையம். இதுக்கு இரகுலாரிட்டிஸ் இருக்குன்னு சொல்லப்பட்டாலே சஸ்பெண்ட் பண்ணியிருக்கீங்க. அப்ப தேர்தல் ஆணையம் தன்னுடைய வரலாற்றில் புகார் எழுப்பியவரிடமே இன்டிமிடேட் பண்ற மாதிரி போய், நீ வந்து எனக்கு டெக்ளரேஷன் கொடு, அதே மாதிரி நீ இதுல தப்பா இருந்ததுன்னு சொன்னா ஓ மேல நடவடிக்கை எடுப்பேன், இப்படி சொன்னதாக நான் வரலாற்றில் பார்க்கவில்லை. மாறாக புகார் எழுந்தவுடன் தன்னுடைய வெளிப்படைத்தன்மையையும் தன்னுடைய நடுநிலைத்தன்மையும் நிரூபிப்பதில் முனைப்பாக இருந்திருக்கிறது முன்காலங்கள்ல. இப்ப அதை விட்டுட்டு நீங்க என்ன பண்றீங்கன்னா அவரை போராடுறீங்க. உங்க வேலை என்னவா இருந்திருக்கணும்? ஜனநாயக நாட்டில எப்போதுமே கேள்வி எழுப்புவதுதான். அரசியல் செய்யாம அவுளா செய்வாங்கன்னு நம்ம தமிழ்நாட்டில் சொன்னாங்க பாருங்க. எதிர்க்கட்சி என்ன செய்யும்? கேள்வி எழுப்போம். அது இல்லாத விஷயத்திலே கேள்வி எழுப்பாங்க. இது வந்து உள்ளங்கை நெல்லிக்கனியா இருக்குது விஷயம். இன்னொன்னு கொடுமை என்னன்னா, அவர் எடுத்து வந்து காட்டினது எல்லாமே தேர்தல் ஆணையத்துடைய டாக்குமெண்ட்ஸ் தான் எல்லாமே. ஏடிஆர் ஒரு வழக்கில் கேட்குது. என்ன கேட்குதுன்னா, ரொம்ப சிம்பிள்ப்பா, நீ முதல்ல இந்த லிஸ்ட்டை கொடுத்துரு, நாங்க உன்னை அழகா நிரூபிச்சிருவோம். உன்னை நான் சப்மிஷன், அதாவது டெத்து, பர்மனன்ட்லி ஷிஃப்டட், டூப்ளிகேட், அன்ட்ரேசபிள், இந்த காரணங்களுக்காக நீ ஏற்றுக்கொள்ள மறுத்த அந்த 65 லட்சம் தோராமையா அந்த டீட்டெயில்ஸை எங்களுக்கு கொடு. ஒன்று. ரெண்டாவது, பிஎல்ஓக்கள் ரெக்கமெண்ட் பண்ணல, பிஎல்ஓடைய சைன் இல்ல, இது சரி வராதுங்க, இவருக்கு தர முடியாது அப்படின்னு திருப்பி கொடுத்ததெல்லாம் இருக்குல்ல, இது இந்த லிஸ்ட்டை எங்களுக்கு கொடுங்க, நீ எவ்வளவு பெரிய அயோக்கியன்னு உனக்கு காட்டணும். இதுதான் பாயிண்ட். இப்ப ராகுல் காந்தி கேஸ்ல கொடுத்தா என்ன, நீ ஆதாரம் கொண்டு வாங்குறீங்க. இப்ப ஆதாரத்தை உங்ககிட்ட தான் வாங்கணும். நீங்களே அபிஷியலா கொடுங்க, நீங்க அபிஷியலா நீங்களும் உங்களுக்கு லிஸ்ட் எல்லாம் கொடுங்க, நாங்க எப்படி ப்ரூவ் பண்றோம் பாருங்க. இதான் பாயிண்ட். அப்ப என்ன சொல்றீங்க? இல்ல நாங்க என்ன செய்வோம் அப்படின்னா, அது யாருடைய எனுமரேஷன் ஃபார்ம் எல்லாம் எடுக்கலையோ அவங்களுக்குலாம் இன்னொரு வாய்ப்பு கொடுப்போம், அவங்கள அப்ப வர சொல்லுங்க. கேள்வி அது இல்லை. நான் சொல்றது விளங்குதா உங்களுக்கு? நீ நீக்கிட்டல்ல, சில பேர் முடியாதுன்ட்டு, சில பேர் கொண்டு வரல, அந்த காரணம். நீ காரணம் என்ன சொன்னா, பிஎல்ஓ கூட ரெக்கமெண்டேஷன் இல்ல, அதை கொடு, நீ எதுக்காக வந்து பிஎல்ஓ நீக்கணும் நான் சொல்றேன் உனக்கு. அவன்கிட்ட இருந்துச்சா இல்லையா? ஹியூமன் எரர் இருந்திருக்கலாம்ல. 65 லட்சத்துக்கா? 65 லட்சத்துக்கா? அப்படி இருந்தாலும் நீ தான் பொறுப்பு இருக்கணும். யார் பொறுப்பு இருக்கணும்?
சரி, இன்னைக்கு என்ன ஆயிடுச்சு நரேந்திர மோடியோட ஆட்சியில் அக்கௌண்டபிலிட்டினாலே மண்ணா போச்சு. அக்கௌண்டபிலிட்டி எரர் தாங்க. சரி அப்படின்னா நான் கேட்குறேன், மும்பை அட்டாக் ஹியூமன் எரர் தானே? இங்கே நம்ம தரப்புல அவன் வந்தவன் தீவிரவாதி, அட்டாக்கு நம்ம எரர்ல தானே மிஸ்டேக்கே உள்ள வந்துடுறான். அப்ப அப்படி விட்டாங்களா? அதை அரசியல் பேசினாங்க, அவ்வளோ பிரச்சனை பண்ணாங்க. அப்போ அன்னைக்கு யூனியன் மினிஸ்டராக இருந்தவர் வந்து ஸ்டேட்டில் யூனியன் மினிஸ்டராக இருந்தவர் ராஜினாமா பண்ணார்ல, மகாராஷ்டிரா சிஎம் ராஜினாமா பண்ணார்ல, டெபுட்டி சிஎம் ராஜினாமா பண்ணார்ல, பொறுப்பேற்றதுன்னு ஒன்று இருந்துச்சுல்ல, அது என்ன ஹியூமன் எரர்? அப்போ எதுக்கு அரசாங்கம்? அப்போ எதுக்கு இருக்கு? அப்போ அதையாவது ஒத்துக்குங்க. சரி, அட்லீஸ்ட் நான் என்ன சொல்றேன்னா, ஃபார் ஆர்கியூமெண்ட் சேக் அதையாவது ஒத்துக்குங்க, ஹியூமன் எரர் அப்படின்னு ஒத்துக்கங்க. அப்படி ஒத்துக்கிட்டா நாங்கள் அடுத்த கட்டத்துக்கு போவோம். ஹியூமன் எரர்னால வந்து இன்னைக்கு 25 சீட்டு தான் தொங்கிட்டு நிற்குது பிஜேபி கவர்மெண்ட். எந்தெந்த சீட்லாம் நீங்க அதிகம் பண்ணிருக்கீங்கன்னு மொத்தமாக கொண்டு வந்து காட்டுறோம். ஹியூமன் எரர் அக்செப்ட் பண்ணி கோர்ட்ல அப்படியே ஒரு அஃபிடவிட் நீங்க ஃபைல் பண்ணுங்க, ஆமா இது எங்களுடைய எரர் தான் அப்படின்னு நாங்கள் எல்லா இடத்தையும் திரும்ப மறுதேர்தல் வைக்கிறதுக்கு ஐடியா பண்றோம், கோர்ட்ல ஆர்டர் வாங்குறோம், நீங்க அதை அக்செப்ட் பண்ணி கொடுங்க ஹியூமன் எரர்னு. எந்த பகுதியில் வந்தாலும் தேர்தல் ஆணையம் பாதிப்புக்குள்ளாகும். தேர்தல் ஆணையம் சட்டப்படி தனக்கு இல்லாத அதிகாரத்தை நோக்கி தலைவர் ராகுல் காந்தியை நகர்த்துவதாக நினைத்து கொண்டு இப்போ மாட்டிக்கிட்டுச்சு. சட்டத்தில் அப்படி ஒரு இடம் இல்லை. அப்படியே நடவடிக்கை எடுப்பதாக இருந்தாலும் தேர்தல் ஆணையத்தால் அவர்களுடைய வெற்றிகள் செல்லாது என்று அதுவாக அறிவிக்க முடியாது. சட்டத்துக்கு உட்பட்டு அது நீதிமன்றத்துக்கு செல்ல வேண்டும். நீதிமன்றத்துக்கு செல்ல வேண்டும் என்றால் அதைத்தான் தேர்தல் ஆணையம் சொல்லியிருக்க வேண்டுமே தவிர நீ என்கிட்ட கொண்டு வந்து கொடு அப்படின்னு தேர்தல் ஆணையம் கேட்டிருக்கக்கூடாது. 2, நீதிமன்றத்துக்கு செல்வதனால் கடந்த காலங்களில் அதே மாதிரி மகாராஷ்டிரா தேர்தலில் நடந்த அந்த 35 லட்சம் புதிய வாக்காளர்கள் வந்து முறைப்படி 5 ஆண்டுகளில் சேரப்பட்டதாக தேர்தல் ஆணையத்தில் கணக்கு இருக்கு. வாக்களித்தவர்கள் 45 லட்சத்துக்கு மேல, கிட்டத்தட்ட 10 லட்சம் பேர் வந்து புதிய வாக்காளர்கள் வந்து எங்கிருந்து வந்தாங்கன்னே தெரியல. இந்த முறைகேடு சம்பந்தமாக மகாராஷ்டிராவிலே உயர் நீதிமன்றத்தில் ஏற்கனவே வழக்கு நிலுவையில் இருக்கு. அந்த நிலுவையில் இருக்கிற வழக்கு வர்றதுக்குள்ள ஏக்நாத் சிண்டேவும் தேவேந்திர பட்னாவிஸும் ஆட்சி செஞ்சு முடிச்சு விட்டு போயிடுவாங்க. அப்ப இவங்க என்ன செய்வாங்கன்னா முறைகேடு அவங்க செஞ்சிருவாங்க, தெரியும் எப்படியும் மாட்டுவோன்னு. மாட்டினா என்ன பண்ணுவான், தேர்தல் ஆணையத்துக்கு போவான், போய் அதை அப்படியே கோர்ட்டுக்கு போவோம். கோர்ட்டில் போய் வழக்கு பார்த்தோம், விவிபேட்டை பார்த்தோம், ஃபார்ம் 17C பார்த்தோம், எல்லாம் பார்த்தோம். அதெல்லாம் முடிஞ்சு வரதுக்குள்ள எல்லாம் முடிஞ்சிடும் அப்படின்னு நினைச்சாங்கல்ல, அந்த நினைப்புல மண்ணள்ளி போட்டிருக்கிறது தலைவர் ராகுல் காந்தியுடைய செயல்பாடு. இப்போ நீங்க தேர்தல் ஆணையத்தினுடைய அந்த செயல்முறைகள், அதுல இருக்கிற பிரச்சனைகள் அதெல்லாம் சுட்டி காட்டுறீங்க. இன்னொரு பக்கம் அரசியல் கட்சியாக நீங்க அந்த இடத்துல தவறு விட்டுட்டீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. ஏன்னா பெங்களூர்ல ஏன்னா கர்நாடகாவில் ஆட்சியில இருந்தது காங்கிரஸ் அரசாங்கம். அப்பதான் அந்த மகாதேவபுரா அந்த பெங்களூருடைய மத்திய தொகுதியில தேர்தல் நடக்குது. அங்க பூத் லெவல் ஆபீசர்ஸாக இருக்க போறவங்க கர்நாடக அரசு அதிகாரிகள். அப்போ அவங்க அதை பார்க்க தவறிட்டாங்களா? சரி, அவங்க தவறி இருந்தாலுமே காங்கிரஸ்னுடைய பூத் லெவல் ஏஜென்ட்ஸ் ஒரே வீட்டுல 80 பேருக்கு வாக்கு இருக்கு அப்படின்னா அவங்க பார்க்க அதை கவனிக்கலையா? அதாவது இந்த கேள்வியே தவறானது. ஏன் அப்படின்னா, தேர்தலுக்கு எண்ணிக்கை அறிவிக்கப்படுகிறதோ அந்த நேரத்தில் அவர்கள் தேர்தல் ஆணையத்தினுடைய கட்டுப்பாட்டிலே வந்துடுறாங்க. ஒண்ணு. இன்னொன்னு, எப்போதுமே அவங்க அரசுடைய கேடர்ஸா இருப்பாங்க, கவர்மெண்ட் கேடர் ஆபீசர்ஸா இருப்பாங்க. ஆனா அவங்க தேர்தல் ஆணையத்தை தான் ரிப்போர்ட் பண்ணுவாங்க. தேர்தல் ஆணையம் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் யாரும் அரசு அதிகாரிகள். அப்படி ஒரு கால் நீங்க வந்து சொல்றதாக இருந்துச்சுன்னா, இந்த ஊழல் கர்நாடகாவுக்கு மட்டுமே வந்து உரித்தானதல்ல. நாங்கள் மகாராஷ்டிரால தான் சொல்லிட்டு இருக்கிறோம். பிஜேபி ஆட்சியில் இருக்கும்போது மகாராஷ்டிராவில் நடந்திருக்கிறது, கர்நாடகாவில் நடந்திருக்கிறது. வேணும்னா ஒரு பார்ட்டுக்கு உங்களுடைய கேள்வியில் இருக்கக்கூடிய நியாயத்தை ஏற்றுக்கலாம். தவற விட்டுட்டோம் அப்படின்னு ஒரு அது எப்ப அப்படின்னா, கவர்மெண்ட் இருந்து அந்த இப்போ உள்ள போய் ஒரு தொகுதியில் இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கும்போது நம்மளால அது ஏன் அப்படின்னா, ஒரு ஜனநாயக நாட்டில் இவ்வளவு கீழ்த்தரமான மோசடியை இவர்கள் செய்வார்களாங்கிற எண்ணம் எங்களுக்கு இருந்திருக்காம இருக்கலாம். அதை அக்செப்ட் பண்றேன், அந்த ஒரு பாயிண்ட். ஆனா ஆரம்ப அடிப்படையில் எங்களுக்கு சம்மந்தம் கிடையாது அதுல. ஏன்னா தேர்தல் ஆணையத்துடைய எப்போ வந்து மாடல் கோட் ஆஃப் கான்டாக்ட் வந்துருதோ அன்னைக்கு தேர்தல் ஆணையத்துடைய இது வந்துருது. அது எல்லாமே அவங்களுடைய விதிமுறைகள் படி போகுது. அது இல்லாமலும் தேர்தல் ஆணையத்துக்கு கட்டுப்பட்டவர்கள் அந்த மாநிலத்தினுடைய அதிகாரிகளாக இருந்தாலும் அவர்கள் தேர்தல் ஆணையத்தினுடைய டைரக்ஷன்ல வர்றவங்க தான். அதையும் மீறி வேணா நம்ம பிஜேபி மாதிரி இல்லாம அக்கௌண்டபிலிட்டி எங்களுக்கு சுத்தமா கிடையாதுன்னா இல்லை, ஏற்கலாம் இந்த மாதிரி ஒரு தவறுகள் நடக்கலாம். ஆனா அதுக்கும் ஒரு நியாயமான ஒரு மாரல் ரீசன் இருக்குது அப்படின்னு சொன்னா, இவ்வளவு கீழ்த்தரமா, இவ்வளவு பட்டவர்த்தனமா, ஆளே இல்லாத ஒரு ஒத்த ரூம்ல வந்து 80 ஓட்டு கொடுப்பாங்க. சக்குன்ராணிங்கிற ஒரு பெண் வந்து 2 முறை ஓட்டு போட வைப்பாங்க. ஒரே ஆள் வந்து 4 பூத்துல 4 வாட்டி ஓட்டு போடுவான். ஒரே ஆள் வந்து 3 மாநிலத்தில் ஓட்டு போடுவாங்கிறதெல்லாம் கனவில் கூட நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு இந்த தேசத்தினுடைய முக்கியமானது ஒரு தூணை வந்து அசைத்து பார்க்கக்கூடிய ஒரு அயோக்கியத்தனத்தை இவர்கள் செய்வார்கள் என்று நினைக்கவில்லை. இப்படிப்பட்ட ஒரு மோசடி பேர்வழி இந்த மண்ணில் எப்படி ஜெயிக்கிறார் என்பதை காங்கிரஸ் தவறிவிட்டோமோ அப்படிங்கிற கவலை எனக்கு உண்மையிலே இருக்குதான் செய்யுது. இவ்வளவு பெரிய மோசடிக்காரர்கள் இவர்கள் அப்படின்னும் போது இன்னும் கூட கூடுதல் கவனமாக, இன்னும் கூட எவ்வளவு இவர்கள் ஜனநாயகத்தை படுகொலை. ஏன்னா உள்ளுக்குள்ள நீங்க பாத்தீங்கன்னா நிறைய இருக்கு. தேர்தல் ஆணையம் மட்டும் தானா,
தேர்தல் ஆணையம் மட்டும்தானே இவர்களை ஏற்காத அதிகாரிகளை கொண்டிருக்கிறார்கள் கடந்த காலங்களில். ஹூ கில்டு ஹேமந்த் கார்கரேன்னு புக்கு வாங்கி படிச்சு பாருங்க. இவர்களை ஏற்காத நீதிபதிகளை கொண்டிருக்கிறார்கள். ஹூ கில்டு ஜட்ஜ் லோயா புக்கு வாங்கி பாருங்க. இவர்களை ஏற்காத நிறைய மாணவர்கள் காணாமல் போயிருக்கிறாங்க. வேரிஸ் நஜீப் புக்கை படிச்சு பாருங்க. இவர்களை ஏற்காத பத்திரிகையாளர்களையும் ஆக்டிவிஸ்டையும் இன்னொரையும் சிறையில் வச்சிருக்கிறாங்க. இன்னைக்கு உமர் காலிதுக்கு பிறந்த நாள், 5வது வருஷம் சிறையில் நிறைய பேர் உள்ள வச்சிருக்கிறாங்க. இப்படி அடக்குமுறைக்கு மிகப்பெரிய அளவிலே பெயர் போய் மோசடியில உச்சத்தை தொட்டிருக்கக்கூடியவர்கள் தேர்தலில் எந்த எல்லைக்கும் சென்றிருப்பார்கள் அப்படின்னா, ஆனா இவனுடைய கடைசி எல்லை இதுதான். இதுக்கு லாக் வச்சுட்டா இது மொத்தத்துக்கும் ஆப் ஆயிரும் அப்படிங்கிறதுல உறுதி. ஃபார் எவரி பிகினிங் தேர் இஸ் an end. இவ்வளோ முறைகேடு செஞ்சிருக்காங்கன்ற குற்றச்சாட்டு வைக்கிறீங்க. அதுக்கிடையிலும் காங்கிரஸால கர்நாடகாவில் ஆட்சியை பிடிக்க முடிஞ்சிருக்கு, எதிர்கட்சிகளால பெரிய அளவிலான இடங்கள்ல ஜெயிக்க முடிஞ்சிருக்கு, தமிழ்நாட்டில் எதிர்கட்சியை சேர்ந்த திமுகவினுடைய கூட்டணி ஆட்சியை அமைக்க முடிஞ்சிருக்கு. ஸோ இந்த தேர்தல்கள் எல்லாம் அந்த முறைகேடுகள் நடந்திருக்காதுன்னு சொல்லலாமா? கண்டிப்பா, இது இப்படி நல்ல ஒரு கேள்வி. இதுவுமே சாதாரண வேலை கிடையாது. ஆனா இதை செய்யணும். இதை செஞ்சாதான் ஒரு இடத்துல 60 ஓட்டு வாங்க வைக்க முடியும், ஒரு இடத்துல இன்னொரு 80 ஓட்டு, இந்த மாதிரி ஒர்க் அவுட் பண்ணணும். அந்த மாதிரி ஒர்க் அவுட் பண்ணி தங்களை 2000 ஓட்டுல ஜெயிக்கிறது அப்படித்தானே. இப்போ சொற்ப ஓட்டுல ஜெயிச்ச தொகுதிகள் தான் இவைகள் எல்லாமே. அப்ப அந்த எங்கெங்கெல்லாம் தங்களுக்கு ரொம்ப வீக்கா இருக்குது அப்படின்னு தெரியுறாங்களோ, அல்லது எங்கெங்கெல்லாம் தங்களுடைய வெற்றி வாய்ப்பை உறுதி செய்ய வேண்டும் நினைக்கிறாங்களோ, அங்க உட்கார்ந்து ஒர்க் அவுட் பண்ணி இதற்கென்று தனியா சிரமம் எடுத்து தான் இந்த வெற்றியை அவங்களாலையும் பெற முடியும். இது விளையாட்டு விஷயம் கிடையாது. இதுவுமே கரெக்டா யோசிச்சு எங்கெங்க போய் உட்காந்து அந்தந்த இடத்துல செய்யணும். அதுக்கு தான் இப்போ ஒன்னொன்னா பிடிக்கிறோம். இப்போ இதை அம்பலப்படுத்தணும் அப்படின்னா கூட இந்தியா வைடு இவங்க பண்ணியிருக்கிறாங்க. ஆனா ஒரே ஒரு மகாதேவபுராங்கிற ஒரு கான்ஸ்டிடியூன்சி எடுக்கிறதுக்கு எங்களுக்கு 6 மாசம் ஆயிருக்கு. அப்ப இது ஊழல் செய்யறதுக்கு அவங்களுக்கு எவ்வளவு நாள் ஆயிருக்கும்? யதார்த்தமான ஒரு விஷயத்த சொல்றேன். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இங்க பூத் கேப்சரிங்கிறது ரொம்ப கம்மி. இங்க விழிப்புணர்வு ரொம்ப அதிகம். ஓட் போலிங் பர்சன்டேஜும் சராசரியா நார்மலான பர்சன்டேஜ். இங்க எல்லாருக்கும் விழிப்புணர்வு அதிகம். ரெண்டாவது, உங்களுக்கு உதாரணம் சொல்றதா இருந்தா, யூபியில இருந்து அகிலேஷ் யாதவ் ஒரு டீமே அனுப்பி வச்சார். இவங்க தமிழ்நாட்டு மக்கள் எப்படி தேர்தலை அணுகுகிறார்கள், எஸ்பெஷலி சொல்றதா இருந்தா திமுக தேர்தலை எப்படி அணுகுகிறார்கள், தேர்தல் முடிந்த பிறகு கூட வாக்கு இயந்திரங்களை எப்படி ஷிஃப்ட் போட்டு பாதுகாக்கிறாங்க, இதெல்லாம் நீங்க பார்த்துட்டு வாங்கன்னே பார்க்க அனுப்பிவிட்டார். அளவுக்கான ஒரு தேர்தல் விழிப்புணர்வு இங்க இருக்கு. இங்கேயும் செய்ய முயற்சிப்பாங்க. அடுத்து இல்லாமலாம் நீங்க கேட்குற கேள்வி இன்னொன்று வாஸ்தவமானது. இங்கேயும் முயற்சித்திருப்பார்கள். எப்பன்னா இந்த கர்நாடகாவில் இவர்களை பிடிக்காவிட்டால், அடுத்தடுத்த கட்டங்களை இவர்களை அம்பலப்படுத்தாவிட்டால். எனவே இவ்வளவு தூரம் இதை பத்திரிகையாளர்களிடத்துல, ஏன் பத்திரிகையாளர்கள் எந்த செய்தியை கவர் பண்ணுவாங்க அப்படின்னா, எது மக்கள் மன்றத்தில் அதிகப்படியான பேசு பொருளையும் மக்கள்கிட்ட ஒரு தேடலையும் உண்டாக்கி இருக்குது அப்படின்னா, அந்த அளவுக்கு தேடலை உண்டாக்கி இருக்கிறது என்றால் தலைவர் ராகுல் காந்தி எடுத்த மிகச்சரியான முடிவு. இந்த விஷயத்தை, இந்த முறைகேடை நாம் தேர்தல் ஆணையத்திடம் கொண்டு போகக்கூடாது, இந்த முறைகேடை நீதிமன்றத்துக்கு இப்போதைக்கு கொண்டு செல்லக்கூடாது, இந்த முறைகேடை பத்திரிகையாளர் மன்றத்தின் மூலமாக வாயிலாக மக்கள் மன்றத்துக்கு கொண்டு செல்ல வேண்டும் என்று நினைத்தார். அந்த எண்ணத்திற்கான வெற்றியை இப்போது நாம் அடைந்திருக்கிறோம். இப்போ ஒரு பக்கம் போலி வாக்காளர்கள் இருக்காங்க அப்படிங்கிற உங்களுடைய குற்றச்சாட்டு, இன்னொரு பக்கம் பீகார்ல போலி வாக்காளர்கள் இருக்காங்க, அவங்களை நீக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நாங்க இந்த ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் நடத்துறோம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த ஜஸ்டிஃபிகேஷனை நீங்க எப்படி பாக்குறீங்க? ரொம்ப ரொம்ப அருமையான கேள்வி. பாஜகவை பொறுத்த வரைக்கும் முறைகேடாக தனக்கு வாக்கும் வேண்டும், முறைகேடாக தங்களுக்கு வாக்களிக்காதவர்கள் வாக்காளர்களாக இருக்க வேண்டாம். இது ரெண்டும் சேர்ந்துதான் பாஜக. முறைகேடாக தங்களுக்கு வாக்கு எவ்வளோ எவன் கொடுத்தாலும் வேணும், பாகிஸ்தான்காரன் தான் இவங்களுக்கு வாக்கு போட்ட கூட வாங்கிக்குவானுங்க போல இருக்கு. அது மாதிரி தான் சம்மந்தம் இல்லாத எவன் வேண்டியது ஓட்டு வாங்கிக்கிறாங்க. இது இப்போ கர்நாடகாவில் மகாதேவபுரால நம்ம கண்டுபிடிச்சிருக்கிறது. இன் ஆல் ஸ்டேட்ஸ் தேர் ஸ்ட்ராட்டஜி இஸ் நாட் சேம். இன் எவ்ரி ஸ்டேட் there is no ஐடென்டிக்கல் ஸ்ட்ராட்டஜி கிடையாது. இப்போ எஸ்ஐஆர் அதாவது எல்லாமே ஒரு சட்டத்துக்கு உட்பட்ட திட்டங்கள் தான். சட்டத்தின் பெயர் சொல்லியே திருடுவதில் தான் பாஜக வல்லவர்கள். அதாங்க ஹைலைட். ஒவ்வொரு இடத்துல ஒரு ப்ராசஸ். இங்க வாய்ப்பு கிடைச்சது இந்த மாதிரி பண்ணாங்க. மகாராஷ்டிரால வாய்ப்பு கிடைச்சது என்ன பண்ணாங்க, ஹரியானாவோடு சேர்ந்து வர வேண்டிய மகாராஷ்டிரா தேர்தலை 6 மாத காலங்கள் எந்த காரணம் விட்டு தள்ளி போட்டாங்க. ஏன் தள்ளி போட்டீங்கன்னு கேட்டா, மழை பெய்யுதுன்னா. மழை பெய்யறதுக்காக தள்ளி போட்டு வரலாறுல பார்த்துருக்கீங்களா? என்னைக்காவது காஷ்மீர்ல குண்டு வெடிக்கும் ஓட்டு போடுவாங்க. பிரச்சனைகள் போய்கிட்டு இருக்கும், சிக்கல் இருக்கும். தமிழ்நாட்டிலலாம் ஏகப்பட்ட வெயிலெல்லாம் ஓட்டு போட்டிருக்கோம். நீங்களும் போட்டிருப்பீங்க, நானும் போட்டிருக்கேன். மழை அப்படின்னு சொல்லி அப்படியே பார்த்தாலும் சீதோஷண நிலை என்பது நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் 2 மாசத்துல மாறிக்கிட்டே இருக்கும். அதிகப்படியாக உச்சத்தில் இருக்குது 2 மாசம் தான். 6 மாத காலங்கள் தேர்தல் தள்ளி போட்டாங்க. அது ஏன்னு இப்பதான் தெரிஞ்சது. 6 மாத காலத்துல தான் 10 லட்சம் புதிய வாக்காளர்கள் சேர்க்கப்பட்டிருக்காங்க. அதாவது முறைகேடாக மொத்தம் சேர்த்தது 35 ஃபேம்ராட். கூடுதலா பாத்தீங்கன்னா இன்னும் 10 கூடி இருக்கு. போலானது 10 லட்சம் கூடுதலா இருக்கு. எங்கிருந்து வந்துச்சு? ரெக்கார்ட்ல இல்ல, ஆனா கூடுதலா 10 லட்சம் இருக்குது. அப்ப அதுக்கு தான் அந்த 6 மாசத்தை பயன்படுத்தினாங்க.
புதிய அங்க எப்படின்னா நியூலி என்ரோல்டு ஓட்டர்ஸ், அதுல முறைகேடு. கர்நாடகாவில் எப்படி அப்படின்னா போகஸ் ஓட்டர்ஸ், பொய்யான வாக்காளர்களை கொண்டு வர்றது, ஒரு வாக்காளரை நிறைய ஓட்டு போடுறது, இது கர்நாடகாவில். பீகார்ல என்ன அப்படின்னா எல்லாம் ஒரு ஊருக்காக சொன்னேன், இது சின்ன விஷயம் கிடையாது, இது உட்காந்து யோசிச்சு ஸ்ட்ராட்டஜி. பீகார்ல என்ன அப்படின்னா தனக்கு வாக்களிக்க மாட்டார்கள் என்று தெரிந்தவர்கள். ஏன்னா எங்களுடைய குற்றச்சாட்டுகள் மிக முக்கியமான குற்றச்சாட்டு என்ன அப்படின்னா தேர்தல் ஆணையம் தங்களுடைய பிஎல்ஓக்களை பயன்படுத்தி எஸ்ஐஆரை செய்யாமல் பாரதிய ஜனதா கட்சியினுடைய காரியகர்த்தாக்களை வச்சு தான் இந்த எஸ்ஐஆர் ப்ராசஸ் செஞ்சுருக்கிறாங்க. தெருவுக்கு அவங்க இறங்கி யார் யாருக்கெல்லாம் வந்து தங்களுக்கு ஓட்டு போட மாட்டாங்க என்பதை தெரிந்து அவர்களை நீக்கி இருக்கிறார்கள் என்பதுதான் எங்களுடைய மிக முக்கியமான குற்றச்சாட்டு. ஸோ இதுக்கெல்லாம் வந்து பதில் எங்கே இருக்கும்? வெளிப்படைத்தன்மையில இருக்கும். அப்போ அந்த எஸ்ஐஆர் நீங்கள் கேட்குறதுனால எஸ்ஐஆரில் என்ன கேள்வி கேட்குறோம்? ரொம்ப சிம்பிள். நான் சப்மிஷனுக்கு நீங்கள் நீக்கின லிஸ்ட்டை கொடுத்துருங்க. நாட் ரெக்கமெண்டட் பை பிஎல்ஓஸ் அந்த காரணம் சொல்லி நீக்கின லிஸ்ட்டை நீங்கள் கொடுத்துருங்க அப்படின்னா அதுக்கு தேர்தல் ஆணையம் என்ன பதில் சொல்லுது? நாங்கள் அப்படி பண்ண வேண்டிய வி ஆர் நாட் ஒப்ளிச்ட், எங்களுக்கு அந்த கட்டாயம் இல்லை, இந்த விதிமுறைகள் அப்படி கொடுக்கணும்னு சொல்லலை அப்படிங்கிறாங்க. நல்லா கேளுங்க. கூடாதுன்னு இருக்கா? இல்லை. கொடுக்க கூடாதுன்னு இருக்கா? இல்லை. கொடுங்க. அப்போ ஒருத்தர் உங்களை அசிங்கப்படுத்துறாரு, உங்களுக்கு நல்ல வாய்ப்பு தானே, அவர் அம்பலப்படுத்துங்க. இந்த பாருங்க எஸ்ஐ இந்த கண்டுபிடி எடுப்பா பார்க்கலாம். இந்த மாதிரி தான் அந்த பக்கம் ராகுல் காந்தி ஒருத்தர் வீணா எவ்வளோ குறை சொல்லிட்டு இருக்காரு, நீங்க பாருங்க அப்படின்னு கொடுக்கலாம்ல. சட்டத்தில் கொடுக்க கூடாதுன்னு இல்லையே. ஏன்னா வார்த்தை தெளிவா இருக்கு. நீங்க கூடாதுன்னு சொன்னீங்கன்னா நீதிமன்றம் உங்களை ஒரு வழி பண்ணிடும். எங்களுக்கு அந்த கட்டாயம் இல்லாதனால நாங்க அதை ஃபாலோ பண்ணல. நீங்க இன்னொரு வாட்டி கொடுங்க. நாங்க அப்போ ஒரு சாமானியனே இன்னொரு வாட்டி கொடுக்க வைப்பீங்க. அப்போ நீங்க அந்த ப்ராசஸ் எங்களுக்கு பர்ஃபெக்டா பண்ணிருக்கிறோம், நீங்க சவால் விடுங்க. அப்படி விடல. யாரெல்லாம் நீக்கப்பட்டிருக்காங்களோ அவங்க இன்னொரு முறை கூட வந்து கொடுக்கலாம். அவங்களுடைய எனுமரேஷன் ஃபார்ம் வந்து இன்னொரு முறை கூட சப்மிட் பண்ணலாம். அந்த வாய்ப்பை நாங்கள் தர்றோம். இல்லை நாங்கள் அதை மெயின்டைன் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை இருக்கேன். ஆனால் மெயின்டைன் செஞ்சிருக்க வேண்டிய அவசியம் இல்லை. யாருக்கு கட்டாயம் யாருக்கு உங்களுக்கு? லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் நான் 2 கேள்வி இந்த இடத்துல இந்த மன்றத்தின் வாயிலாக நான் வைக்கிறேன் உங்களுடைய விகடன் டிவி நேயர்களுக்கு. என்னன்னா, ஒன்று, எதற்காக டிஜிட்டல் ஓட்டர் டிராஃப்டை வெளியிட்டு டக்குன்னு அதை மாற்றிட்டு ஸ்கேண்டு காப்பி எடுத்து வந்து வச்சிங்க? டிஜிட்டலாக இருந்தால் பேரை போட்டு ஈஸியாக சர்ச் பண்ணிடலாம், யாருக்கு எத்தனை ஓட்டு இருக்குன்னு ஈஸியாக தெரிஞ்சிடும் அப்படிங்கிற பயம் தானே? இல்லைன்னா என்ன காரணம் அப்படின்னு இது வரைக்கும் தேர்தல் ஆணையம் தெளிவுபடுத்தலை, இனிமேலும் தெளிவுபடுத்தாது. அப்படி தெளிவுபடுத்தினாலும் இது வந்து ஒரு நொண்டி சாக்கு அப்படிங்கிறத மக்கள் புரிஞ்சுக்குவாங்க. 45 நாளைக்கு மேலே நாங்கள் வந்து வாக்குச்சாவடிகளில் இது வைக்கப்பட்ட சிசிடிவி ஃபுட்டேஜஸ் வந்து நாங்கள் வந்து சேவ் பண்ண மாட்டோம் அப்படின்னு. ஏன் அப்படின்னு டெய்லி தேர்தல் நடந்துக்கிட்டே இருக்காங்க சார். ஒரு சின்ன ஒரு ஹார்ட் டிஸ்க் பத்தாதா இருக்குது? இது மாதிரி இந்தியாவோட எல்லாமே எடுத்து ஒரு ஹார்ட் டிஸ்கில் சேவ் பண்ணி வைக்க மாட்டீங்களா? ஏன் 45 நாளைக்கு மேலே நீங்கள் வைக்க மாட்டீங்க? எவ்வளோ பெரிய சந்தேகத்தை எழுப்புகிறது. சந்தேகத்திற்கு இடமின்றி அதாவது ஒரு காலகட்டத்தில் உலகில் உள்ள அனைத்து ஜனநாயக நாட்டிலும் இந்தியா என்கின்ற நம்முடைய ஜனநாயக நாட்டின் தேர்தல் தான் மிகப்பெரிய முன்னுதாரணமாக பார்க்கப்பட்டது என்பது உண்மை. நம்ம நாட்டுடைய தேர்தலை வியந்து பார்த்தாங்க எல்லாருமே. ஆனால் அதற்கு மிகப்பெரிய இழிவு பேரை இன்னைக்கு நரேந்திர மோடியினுடைய கூட்டாளியாக தேர்தல் ஆணையம் செயல்படுவதனால் இன்றைக்கு மிகப்பெரிய இழிவை தேர்தல் ஆணையத்தின் மூலமாக இந்த தேசமே சந்தித்திருக்கிறது. அடுத்ததாக இந்த முறைகேடுகள் தொடர்பாக என்ன நடவடிக்கையை காங்கிரஸ் எடுக்கலாம்னு நினைச்சிட்டு இருக்கு? இல்லை, தலைவர் ராகுல் காந்தி வந்து இது மக்கள், ஏன்னா பிரசாந்த் பூஷன் வந்து ஒரு 2 நாளைக்கு மேலே எக்ஸில் வந்து பதிவு போட்டிருந்தார். இது பெரிய மக்கள் எழுச்சியாக மாறும். சிம்பிள் தான். என்னை பொறுத்தவரை தலைவர் ராகுல் காந்தி எடுப்பது தான் முடிவு. ஆனாலும் நாங்கள் எதிர்பார்ப்பது வந்து இது மக்கள் மன்றத்துக்கு போகணும், போய்கிட்டு இருக்கு. இன்றைக்கும் கூட ஒரு பெண்மணியுடைய பேரை போட்டுக்கிட்டு எல்லாரும் இன்னைக்கு தலைவர் பிரியங்கா காந்தி உட்பட அந்த பெண்ணுடைய பேரை போட்டுக்கிட்டு இன்னைக்கு ப்ரொடெஸ்ட் பண்ணாங்க, பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா தேர்தல் ஆணையம் தந்திருக்கக்கூடிய ஓட்டர் ஐடியின் படி அந்த அம்மாவுக்கு 127 வயசு. எவ்வளோ பெரிய என்ன சொல்றது, ஒரு எள்ளி நகையாடக்கூடிய ஒரு முறைகேடுகள், ஒரு மெத்தன போக்கு. இப்போ இந்த ஜனநாயக திருட்டு வந்து மக்கள் மன்றத்தில் அம்பலப்படுத்தப்பட வேண்டும் என்பதுதான் எங்களுடைய நிலைப்பாடு. மக்கள் மன்றத்திலே அது ஒரு கொதி நிலையை ஏற்படுத்த வேண்டும் என்பது எங்களுடைய நிலைப்பாடு. மக்கள் மன்றங்களிலிருந்து இவர்களுக்கு கேள்வி எழும்ப வேண்டும் என்பது எங்களுடைய நிலைப்பாடு. தேசத்தினுடைய அனைத்து ஜனநாயக தூண்களையும் இவங்க காம்ப்ரமைஸ் செய்திருக்கக்கூடிய நிலையில் நமக்கு இருக்கக்கூடிய ஒரே வாய்ப்பு மக்கள் மன்றத்தை இது கொண்டு போவது தான். அதை இன்னும் தீவிரமாக வரக்கூடிய காலகட்டங்களில் தேர்தல் அதாவது பாரதிய ஜனதா கட்சியினுடைய நிரந்தர தேர்தல் கூட்டாளியான தேர்தல் ஆணையத்தை அம்பலப்படுத்துவதில், இன்னும் மக்கள் மன்றத்தின் மூலமாக அதை அம்பலப்படுத்துவதில் தீவிரம் காட்டுவோம். உங்களுடைய முயற்சிக்கு வாழ்த்துக்கள். நன்றி. பிளாட், வில்லா, அபார்ட்மெண்ட், உங்க கனவு எதுவாக இருந்தாலும் அதை அழகான ஓவியமாக கட்டி தருவதில் ஸ்பெஷலிஸ்ட் VGN. 83 ஆண்டுகளாக மக்களின் நம்பிக்கையை பெற்ற ஸ்தாபனம். சென்னையை சுற்றிலும் ஏராளமான புது ப்ராஜெக்டுகள் உங்களுக்காக.